ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. நாங்கள் இப்போது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் புகழ்வாய்ந்த வேதத்தினுடைய தலைமை பீடமாக, வேதத்தினுடைய வித்தாக, ஒரு வேடந்தாங்களாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய புண்ணிய புகழ்வாய்ந்த நம்முடைய 68வது பீடாதிபதியால் புகழப்பெற்ற முசிறியினுடைய வேத பாடசாலையினுடைய தலைமை பீடமாக தமிழகத்திற்கே விளங்கிக் கொண்டு வேதத்தின் வித்தாக இருக்கக்கூடிய வாஜ்பாய் ஏ.ஜி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல நான் வேடிக்கையா சொல்றேன். நம்ம வாஜ்பாயா ஜி அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறோம் ஏதோ வாஜ்பாய் பரம்பரையில வந்தவான்னு இல்ல. முதல்ல வேதம் படிக்கணும், அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், டிகிரி, பிஜி, ரிசர்ச் இந்த மாதிரி எல்லாம் போய் கணபாடிகள் சொல்லுவா. கணபாடிகளுக்கெல்லாம் கணபாடிகள் அப்படிங்கிறவா இந்த வாஜ்பாயா ஜி அப்படிங்கிறவா. எல்லாரும் வாஜ்பாயி ஜி அப்படி சொல்றது இல்ல. அப்படிப்பட்ட அந்த தலைமை பீடம் ஒரு மரத்துல ஒரு கடை நன்னா இருக்கும், இன்னொரு கடை மோசமா இருக்கும். ஆனா இந்த முசிறி குடும்பத்துல எல்லாருமே வேதத்தினுடைய வித்தாக பல நூறு கணபாடிகளுக்கு சமம்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட இடத்துல இன்னைக்கு ஒரு பிரத்யட்ச பூஜை நடந்திருக்கு. எதுக்காக? இந்த பாரத தேசம் நன்னா இருக்கணும், நம்மை எல்லாம் வழிநடத்தக்கூடிய தலைமை மகனாக இருக்கக்கூடிய நம்முடைய பாரத குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நல்லரசு இந்தியாவை 3வது முறை வழிநடத்தக்கூடிய வணக்கத்திற்குரிய நரேந்திரதாஸ் மோடிஜி அவர்கள். யாரு? நம்முடைய மோடிஜி அவர்கள் 3வது முறை பிரதமராக வருவதற்காக பிரத்யேக பூஜை. யார் செஞ்சிருக்கா? நம்முடைய ஹூஸ்டன் ரகு சாரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, மாதந்தோறும் அனுஷத்திற்கு அனுஷம் அந்த குளிர் தேசத்துல எல்லாரையும் ஒன்று திரட்டி பூஜை புனஸ்காரம் செய்து பாரத தேசம் நன்னா இருக்கணும்னு இறை வழிபாடு செய்யக்கூடியவர். நாள்தோறும் பலருக்கு இந்த மண் விருத்தியாக வேண்டும் என்று அந்த மண்ணில் இருந்து வேண்டிக் கொண்டு பலருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய மகாபெரியவருக்கு திருக்கோயிலை செய்வதற்கு தன்னை கரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு ஹூஸ்டன் ரகு அவர்கள் சென்னை பிறப்பிடம் என்றாலும் பாரம்பரிய பண்பாட்டினுடைய வித்தாக பெரியவர், புது பெரியவர், பாலப்பெரியவர் என்று எல்லாருடைய அன்பையும் பெற்றவர். முசிறி சுவாமிகளுடைய அன்பை பெற்று இன்றைக்கு ஒரு பிரத்யேக பூஜை. ஏன் 3வது முறை ஒருவர் தொடர்ந்து பாரத பிரதமராக வர வேண்டும் என்றால் வேதத்தினால், இறைவனால், இறை சக்தியால் முடியும் என்று நம்பி மிகப்பெரிய வேத விற்பன்னர்கள், பண்டிதர்கள், இது போன்ற குழந்தைகள் வேதம் சொல்லக்கூடிய வித்திலிருந்து விழுது வரைக்கும் ஒன்று திரண்டு இந்த யாகத்தை நடத்தி இருக்கிறோம். அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் ஒரு புதிய மாற்றத்தை, புதிய எழுச்சியை நம்ம தேசத்தில் உண்டு பண்ண இருக்கக்கூடிய அண்ணாமலைஜி அவர்களுடைய உடல் ஆரோக்கியம். ஏன்னா உணவு, உறவு, உடக்கம் எதுவுமே கிடையாது. அவர் எப்ப எந்திருக்கிறாரு, எப்ப தூங்குறாரு, எப்ப சாப்பிடுறாரு, எப்ப கண் விழிக்கிறாரு, எப்ப குடும்பத்தோட நேரம் செலுத்துறாருன்னு தெரியல. தேசம் 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 நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆஞ்சநேயராக, ராமபிரானுக்கு ஒரு ஆஞ்சநேயரை போல மோடிக்கு ஒரு ஆஞ்சநேயராக சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வந்து இந்த பாரத தேசத்தை புதிய விடியலை விடிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலைஜி அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் இந்த யஜ்யம் செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்கின்றேன், மீண்டும் வேண்டும் மோடி என்கின்ற பாரத தேசத்தின் ஒட்டுமொத்த குரலை ரகு அண்ணாவோடு சேர்ந்து, வேத விற்பன்னர்களோடு சேர்ந்து, அக்னி பகவானுடைய சாட்சியாக பாரத மண் நன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தினுடைய பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறை அரியணையில் அமர்ந்து உலகத்தரம் வாய்ந்த இந்தியா இன்னும் 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 உயர பறக்க வேண்டும். அந்த மணிமகுடத்தில் மாணிக்க கல்லாக அண்ணாமலை அவர்கள் உடல் ஆரோக்கியமும் மனவலிமையும் பெற்று மோடியின் கருத்தை வளப்படுத்த வளமையான பாரதம், வளமான பாரதம், அகண்ட பாரதம் அமைக்க இந்த பிரத்யேக யாகம் இனி வேத விற்பன்னர்களுடைய வேத கோஷத்தோடு
பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவரும் மறந்து விடாமல் அன்றைய தினம் தாமரையை மலரச் செய்யுங்கள். நன்றி நன்றி நன்றி. ஓம் இமமிந்திரவர்தய க்ஷத்ரியாணாம் அயம் விஷாம் விஸ்வதிரஸ்து ராஜா அஸ்மாந்திரமயுவச்சாகும் சிதேஹி அவர்ச்சசம் கிருணி சத்ருவஸ்ய இமமாபஜக்ராமே அஸ்வேஷு கோஷோ நிரமும் பஜயோ மித்ரோ அஸ்ய வஷ்மம் க்ஷத்ரஸ்ய ககுபிஸ்ரயஸ்வ ततो न उग्रो विभजावसूनि अस्मेद्या वा पृथिवी भूरिवामम् सन्दुहाताम् घर्मदुःखेव धेनुः अयम् राजा प्रिय इन्द्रस्य भूयात् प्रियो गवामोषधीनामुतापाम् युनक्मिद उत्तरावन्तमिन्द्रम् येन जयाति न पराजयासै तत्पागरे कवृषभग्युस्सानाम् अधो राजन्नुत्तमम् मानवानाम् उत्तरस्वमधरे ते सपत्नाः एकवृषा इन्द्रसखाजिगीवान् विश्वाशाः पृतनाः सञ्जयन् जयन् अभिदिष्टशत्रो यतस्तहस्व तुभ्यम् भरम् दीक्षितजो यविष्ठा नमः पार्वती पतये हर महादेव राजा विजयी भवतु பணிந்த நமஸ்காரம். மகா பெரியவருடைய ஆசீர்வாதம் பெற்ற நம்முடைய முசிறி குருமகா நம்முடைய வித்தியத்தை தன்னுடைய உடம்புகள்ல திசுக்களை எல்லாம் வச்சிருக்கவர். இன்னைக்கு சிறப்பு பூஜை எல்லாம் இங்க நடைபெற்றது. அதனுடைய நிறைவுல மோடிஜி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமரா வருவதற்கும் அண்ணாமலை அவர்கள் தேக ஆரோக்கியத்தோடு சமூகத்திற்கு நற்பணிகள் நடந்து ஆன்மீக பூமியாக பாரதம் செழிப்பதற்கு ஓரிரு வார்த்தைகளை அண்ணா வேத கோஷமாக சொல்கிறார். இப்ப சொன்ன இந்த மந்திரம் இதுல ராஜசூய யாகத்துல ராஜ்யாபிஷேகம் பண்றதுக்காக சொல்லக்கூடியதான மந்திரம் இது. அந்த ராஜசூய யாகத்துல ராஜ்யாபிஷேகத்தும் பொழுது எல்லோரும் சேர்ந்து இவரே எப்பொழுதும் ராஜாவாக இருக்கணும், இவர் நேர்மையான முறையில இந்த தேசத்தை ஆளணும், தேசத்துல உள்ள மக்களும் நேர்மையான முறையில வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ராஜ்யாபிஷேகம் பண்ணக்கூடியதான மந்திரம். இந்த மந்திரத்தை தான் இன்னைக்கு சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்கோம். இந்த மந்திரத்தினுடைய பலன் அப்படியே சித்தி ஆகும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. நாங்கள் அத்தனை பேரும் அப்படியே பிரார்த்தனை பண்றோம். ராஜா விஜயி பவது. பாரத மாதா கி பாரத மாதா கி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.